ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகையை பற்றின ஒரு விஷயம். ஸோ பல நடிகைகள் திரையில் ஒரு மாதிரியும் திரை மறைவில் ஒரு மாதிரியும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் இவங்க, புன்னகரிசி ஸ்னேகா. திரையில் ரொம்ப குடும்பப்பாங்கான ஒரு நடிகை, திரைமறைவில் உத்தர நடிகையாக இருக்கக்கூடிய இந்த நடிகையை பற்றின ஒரு காசிப் சிக்கியிருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புன்னகையரசி அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை ஸ்னேகாவுடைய அழகில் மூழ்கிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செம்ம லுக்கில் விருந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு நடிகர் வெளியிட்டக்கூடிய ஒரு தகவல். ஸோ அந்த தகவல் படி தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புன்னகையரசி அப்படின்னா அந்த நடிகை KR விஜயா தான். ஸோ ஏன்னா அவர் சிரித்தால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. யாரையுமே வசீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் 1980s அவர் பல ஹீரோக்களுக்கு அம்மாவை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பட்டம் அவங்கள விட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் புன்னகை அரிசி பட்டத்துக்கு சொந்தக்காரராக மாறியவர் தான் நடிகை ஸ்னேகா. இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆனால் ஸ்னேகா பிறந்து வளர்ந்தது எல்லாமே பண்ருட்டியில தான். ஸோ இயக்குனர் சுசி கணேசன் இயக்கத்தில் விரும்புகிறேன் படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியா நடிச்சு அறிமுகமானார். அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் நடிச்சு ரசிகர்களுடைய ஹோம்லி கேரக்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகைகள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நின்றுட்டாரு. ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு படங்களிலும் நடிகர் ஸ்னேகா நடிச்சிருக்காரு. பல பட வாய்ப்புகள் அங்கேயும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னட படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவில் பல நடிகர்களுடன் அவர் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து நடித்ததால் மட்டும்தான் பெரிய நடிகையாக அவரால் முன்னுக்கு வந்திருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக எழுதியிருக்காங்க. பயில்வானும் பேசியிருக்காரு. நிறைய பேர் ஓப்பனாகவே ஸ்னேகாவை பற்றின இந்த விஷயம், இந்த கிசுகிசெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நைட் கிளப்புக்கு போனால்தான் எனக்கு பட வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவே ஒரு பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அது அவர் 4-5 படங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. நைட் பார்ட்டியில் போய் நான் பட வாய்ப்புகளை வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஹோம்லி லுக்கில் அவர் இருப்பதால தான் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரங்களை அவரை நடிக்கவும் வச்சாரு. கூடயும் கொஞ்சம் வருஷம் 2-3 வருஷம் அவர் கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கிசுகிசும் அவர் மேலே இருக்கு. ஸோ தெலுங்கு பட தயாரிப்பாளர் நாக் ரவி அப்படின்ற ஒருத்தரை ஸ்னேகா கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமும் பரவிச்சு. மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் கூட நடந்துச்சு. ஆனால் 2 வாரம் இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சு இந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு முறை ஸ்னேகாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட், படப்பிடிப்பு தளத்தில் இந்த டுவேட் பாடும்போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் முழு உடல் பரிசோதனை செஞ்சு பார்த்தப்போ ஸோ அவர் கருத்தடை மாத்திரை அப்படின்னு கருத்தடை சாதனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சாதனமான காப்பர் டி அப்படின்ற ஒரு சாதனத்தை வச்சிருக்கிறது தெரிய வந்தது. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டான சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி கூட, தொழிலதிபர்கள் கூட அந்த நைட் கிளப்ல போய் பட வாய்ப்பு வாங்கினது அப்படின்னு சொல்லி பல கிசுகிசுக்கள் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ப தோணுது இல்லையா. ஸோ அடிக்கடி கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பின்னாடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பத்துக்கத்துல பிரச்சனை வந்துடும், அப்புறம் உடல் உபாதைகள் ஏகப்பட்டது சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றதால இப்படி காப்பர் டி அப்படின்ற சாதனத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. பல பேர் ஒரே போடாம என்ஜாய் பண்றதுக்கு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ சில பேர் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினாதான் நமக்கு பட வாய்ப்புகள், பணம், வசதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த காப்பர் டி சாதனத்தை பயன்படுத்தி எதுவுமே ப்ரொடக்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு விதிமுறையா கண்டுபிடிச்சிருக்காரு நடிகை ஸ்னேகா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு பயில்வானே சொல்லியிருக்காரு. ஸோ அடிக்கடி கருத்தடை மாத்திரைகள் உபயோகிச்சதால தான் நடிகை நயன்தாராவுக்கு அந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவரால் முடியாம போச்சு அப்படின்றத நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வாடகை தாய்க்கு போனதுக்கான காரணமே இதுதான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ முன்னாடி அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிருக்காரு நடிகை ஸ்னேகா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த கிசி இவள் மேலே ரொம்ப ஓப்பனாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பத்திரிகையில் இதெல்லாம் வந்த செய்தி தான். ஸோ இதெல்லாம் ஓப்பனாகவே அந்த டாக்டர் மூலமாக, நடிகை ஸ்னேகாவை பரிசோதனை செஞ்ச அந்த டாக்டர் மூலமாக வந்த செய்தி தான் இதெல்லாம். இது எல்லாமே ஸோ இதெல்லாம் மறுக்கிறதுக்கு எந்த விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்படி தன்னோட நடிக்கக்கூடிய நடிகர்கள், டைரக்டர்ஸ், தொழிலதிபர்கள், அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே முழு அளவில் ஒத்துழைப்பு கொடுத்த ஸோ அவங்க எல்லாம் விரும்புகிறபடி எல்லாம் நடந்துக்குவார் ஸ்னேகா. ஸோ அதனால தான் அவர் கதாநாயகி அப்படின்னாலுமே எல்லாருமே உடனே ஓகே. ஸோ டைரக்டர்
அவர் தெரிஞ்சு சூஸ் பண்ணுறாரோ தெரியாமல் சூஸ் பண்ணுறாரோ. ஸோ ஸ்னேகா தான் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. ஸோ மறுபேச்சு பேச மாட்டாங்க அவர் பீக்கில் இருந்த டைமில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தார். அதே போல் ஸ்னேகா குறித்து கிசுகிசுகள் வந்தால் அவர் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். ஸோ ஏன்னா பல விஷயங்கள் உண்மையாக இருக்கும், சில விஷயங்கள் பொய்யா இருக்கும். ஸோ அதனால் எதையுமே அவர் கண்டுக்கவே மாட்டார். என் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சில நடிகர்களுடன் அவர் வந்து கிசுகிசுக்கப்பட்ட போது அவர் வந்து எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது இப்போ வரைக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லாமே மாற்றி மாற்றி எழுதுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம லைம் லைட்டில் இருக்கோம் அப்படின்றத பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாரு, பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ இப்படி புன்னகை அரிசியோட ஸ்னேகாவின் அழகில் மூழ்கிய நடிகர்கள் பலர் இருக்காங்க. ஸோ நடிகர்கள்னு இல்லை, தொழிலதிபர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே வந்து தன்னுடைய ஹோம்லி லுக்கின் மூலமாக அசத்தி அவங்க கூட வந்து என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடிய நடிகை ஸ்னேகா அசத்தி இருக்காரு. ஸோ அவங்களுக்கு விருப்பப்படி அவங்க மனம் கோணாமல் வந்து வேலையை பார்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பக்கம் ஹோம்லி, இன்னொரு பக்கம் வந்து பயங்கர மஜாவான ஒரு வேலை வந்து பார்த்துருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஸ்னேகாவை பற்றி நிறைய வீடியோஸ் போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய நடிகைகளை பற்றி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.